மனது விலாசம் மன்மதலோகம் எனது பேரே அப்சரஸ் வேகம் எவரும் உரிமை கொள்ளாதது ஹசீனா ஏ ஹசீனா கிஸ்கே லியே जिल 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 नवाबु इंगे जिल जिल பொண்ணுக்கு ஜவாபு இங்கே जाने दो आने दो जाने दो आने दो जाने दो आने दो नवाब सादे को आने दो आने दो அப்சரத்வேகத்தோட ஆட்டம் ரொம்ப பிரமாதம் வண்டர்ஃபுல் சுக்ரியா பகத் சுக்ரியா இது அரபு நாட்டு குதிரை குட்டி இந்த ஊர் மேலே நம்ம எந்த ஹோட்டல்ல ஆட போகுது என் ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டல் அதுலதான் நீங்க ஆடணும் 3 ஸ்டார் எத்தனை ஸ்டாரா இருந்தா என்ன இந்த ஸ்டாருக்கு எவ்வளவு கொடுத்து 50,000 இந்த ரேட்டுக்கு பேகம் பாட்டி கூட ஆட மாட்டா 1 lakh நஹி 2 லட்சம் நஹி நஹி 2 லட்சம் நஹி நஹி நம்ம அவங்க ஹோட்டல் மேலே ஆடுது அவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்குது அச்சா நங்களுக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்குது வாங்கோ வாங்கோ ஆவோ இந்த ஊர்ல எங்க ஹோட்டல் தான் பெரிய ஹோட்டல் நாங்களும் பெரிய மனுஷன் வலும் வலும் உங்க மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது நீங்க தான் பெரிய மனுஷங்கன்னு அல்லாஹ் நல்லாவே சேர்த்து வச்சிருக்கிறாரு என்னங்க 5 லட்சம் 2 மாசத்துக்கு அட்வான்ஸ் 10 மாசத்துக்கு இன்னைக்கே கான்ட்ராக்ட் போட்டுக்கிறோம் என்னடா இது எவன் வந்தாலும் 10 மாசத்துக்கு கான்ட்ராக்ட் போடுறீங்க கொஞ்சம் தள்ளி போடுங்க 10 மாசம் வேணாங்க 12 மாசமா இருக்கட்டும் சரி பரவாயில்ல அரே பேகம் நம்ம அடிக்கடி வருது உன்னை பாக்குது மறந்துடாதே பேகம் பேகமாவே அனுப்பணும் சோகத்துல உண்டாக்கிறாதீங்க போக வேண்டிய இடத்துக்கு ஏமா போய் சேர்ந்துட்டா நமக்கு துப்பு கிடைச்சிடும் 2 போலீஸ்காரும் சேர்ந்து பெரிய தப்பு செஞ்சு விட்டோம் உங்களை தனியா அனுப்பிச்சிட்டமே ஏதாவது ஆபத்து வந்துடுச்சுன்னா நான் போய் பாக்குறேன் நீங்க அங்க போய் ஏதாவது ஆபத்துல மாட்டிக்காதீங்க நான் மாட்டிக்க மாட்டேன் எங்கேயும் போய் கடவுள் இருக்காரோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா என்ன சமயத்துல ஏதோ ஒண்ணு வந்து காப்பாத்திக்கிட்டு தான் இருக்கு அது என்னது ஓம் நம சிவாயம் நம சிவாயம் சங்கரா சங்கரா சங்கர் இப்பதான் வெளியே போனாரு சாமியார உங்களுக்கு என்ன வேணும் சாமியாருக்கு என்னப்பா வேணும் ஹோட்டலுக்கு எதுக்கு வர்றது இந்த கட்டைய கட்டில போட்டு காய வைக்கணும் இன்னும் மெட்ராஸ் பாயுது சாமி நீ 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குற அளவு இங்க யாரும் பிச்சை போடாது முதல்ல நீ இந்த இடத்தை காலி பண்ணுது வேற மடத்தை பாக்குது அரே மாடர்ன் சாமி நீ இங்க தங்குது ஹோட்டல் நாரி போகுது ஃபாரின் கஸ்டமர்ஸ்லாம் ஓடி போகுது உடனே நீ போ ஆண்டவருடைய அடியார்களை பார்த்து அவமரியாதை செய்கிறாயா உன்னை என்ன செய்யவே தெரியுமா என்ன செய்து என்ன செய்தா செய்து பார் உன்னை ஆடாமல் அசையாமல் அப்படியே கல்லாக்கி விடுகிறேன் வேகம் வேகம் ஐயோ என்ன இது என்னாச்சு அடியாரை அவமரியாதை செய்தால் கல்லாக்கி விட்டேன் ஐயோ அதிசயமா இருக்குதே இது என்ன அதிசயம் இன்னும் என்ன செய்ய வேண்டும் பாம்பாக்க வேண்டுமா பள்ளியாக்க வேண்டுமா வேண்டாம் 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 இனி ராத்திரி டான்ஸுக்கு எக்கச்சக்கமா டிக்கெட் வித்துருக்கோம் ஐயோ சாயந்தரம் அப்சரஸ் ஆடலைன்னா கல்லால கண்ணாடி அடிச்சு உடைச்சிருவாங்களே சாமி இவளை சோழ நிலைமைக்கு கொண்டு வாங்க அவள் மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேளாமா சிலை சாமி சிலையா இருக்கா எப்படி மன்னிப்பு கேட்பா சுய நிலைமைக்கு கொண்டு வாங்க கொண்டு வந்தால் மன்னிப்பு கேட்பாளா நிச்சயமா கேட்பா ஓம் சிவ சாமி கிட்ட மன்னிப்பு கேளாமா சாமி என்ன மன்னிக்குது இது பெரிய சாமி நிறைய சக்தி இருக்குது நம்ம கூட ஹோட்டல்ல இருக்குது நமக்கு ரொம்ப நல்லது இத பாரு பீகம் ஏன் ஸ்பெஷல் ரூமே சாமியை கொடுத்துரு போ கூட்டிட்டு போ சாமி வருதோ வருதோ வரும் வரும் சாமி வரும் பூபதி நல்ல காலம் நமக்கு எந்தெந்த ரூபத்துல வருது பார்த்தியா இந்த சாமியை வச்சுக்கிட்டு பலகாரத்தை நாம சாதிக்கலாம் ஜம்புவன் பூபதி ஹாய் கோபி இன்னைக்கு தான் எனக்கு ஜெயில இருந்து விடுதலை அப்படியா இனிமே என்ன செய்ய போற என்ன உள்ளத்தள்ள இன்ஸ்பெக்டரை கண்டுபிடிச்சு அவனை பழி வாங்குறதா என்னுடைய முதல் வேலை இது பாரு கோபி இனிமே இந்த கள்ள நோட் பிசினஸ் எல்லாம் விட்டுடு என் கூட இந்த ஹோட்டலே தங்கிடு என்ன பூபதி ஓகே ஹலோ இன்ஸ்பெக்டர் அமர் ஹியர் நான் ஹேமா பேசுற ஹோட்டல்ல இருந்து இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத் சாமியார் வந்து இங்க தங்கிட்டாரு அப்படியா சீக்கிரம் அப்பா இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க சொல்லு நானும் முயற்சி பண்றேன்
ஆமா நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரே போர் அடிக்குது. ஏன்? அது வந்து என்ன விஷயம்? என்ன வேகம் சோகமா இருக்குது? என்ன இது? நான் இந்த ரூமுக்கு வந்து இன்னும் 24 hours ஆகல. அதுக்குள்ள ஃபேமிலில நம்பர் தெரிஞ்சு போன் பண்ணுது. உட்காருது. பரவாயில்ல. என்ன சமாச்சாரம்? ஒண்ணுமில்ல. நீங்க எப்படி இருக்கீங்க? ரூம் எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் போதுவா? இன்னும் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு போவோம். ஏன்னா உலக சுத்தின உடம்பு பாருங்க, அதனாலதான் எங்க ஸ்பெஷல் ரூமையே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது பாருங்க, உங்களை எங்க கிளப்ல எல்லாருக்கும் முன்னாடி ஆடப்பட போறது இல்ல. எங்களுக்கு முன்னாடி மட்டும் ஆனா போறோம். எனக்கு பணம் பெருசு இல்ல, புகழ் தான் பெருசு. ஆனா நீங்க பெரிய மனுஷன் சொல்லுது, அதனால நான் கேட்டுக்குது. உங்க முன்னாடி மாத்திரம் ஆடிக்குது. வேக நம்மள கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நான் வர்றேன். அப்ப நானும் வரேன். ஐயோ, என்ன கார் சாவி ரூம்ல வச்சுட்டு எக்ஸ்கியூஸ் மீ. திரும்பி வரணும். ஒண்ணு இல்ல, கார் கீய மறந்து வச்சுட்டு போயிட்டேன். தேங்க்யூ. நீ போதும், நான் ரெஸ்ட் எடுக்குது. என் கூட இருக்கானே பார்த்த சுத்த ஃப்ராட், அவனை நம்பாத. இவ்வளவு நேரமா தேடி பார்த்து எடுத்துட்டு வரேன் ஜம்போ. என்னோட கூலிங் கிளாஸ் உள்ள வச்சுட்டேன் போலுக்கு. நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ காரை ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்க. அது போய் ஒண்ணு நினைச்சதோ. என் கூலர்ஸ் மறந்துட்டு போய் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். இதோ இருக்குது. அவன் பெரிய ஃப்ராடு, நம்பாத. நான் ரெஸ்ட் இருக்குது, நீ போயிட்டு வருது. போதும். 2 முட்டாளும் ஒரே வாத்தியார்ட்ட கத்துக்கிட்டானுங்க போல இருக்க. சரஸ்வதி, இதுதான் நான் உனக்கு பாக்குற கடைசி மாப்பிள்ளை. இந்த மாப்பிள்ளையும் பிடிக்கல, நீ ஏதாவது குறை சொல்லி தத்து பித்துன்னு வளர்ன, அப்புறம் நான் கண்காணாத இடத்துக்கு தான் போயிருவேன். ஏமா முதல்ல கண்டிஷன் போடுறீங்க? மாப்பிள்ளை வரட்ட பாத்துட்டு சொல்றேன். அதோ மாப்பிள்ளை வந்தாச்சு. வணக்கம் பார்வதிமா. சொன்ன நேரத்துக்கு டான்னு வந்துட்டோம். இவர்தான் மாப்பிள்ளை. வணக்கம் தம்பி, உட்காருங்க. அடே நீங்களா? நீயா? ஏண்டி, இவரை உனக்கு முன்னாடியே தெரியுமா? இல்லனா, அன்னைக்கு ஜாக்கெட் தச்சு கொடுக்கல, அது இவர்தான். தம்பி, நீங்க தச்சு கொடுத்த ஜாக்கெட் பிடிச்ச மாதிரியே என் பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்ப நான் தச்சு கொடுத்த ஜாக்கெட் ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லுங்க. மொத்தத்துல பிடிச்சு போச்சு. இதுதான் பொண்ணுன்னு சொல்லியிருந்தேன், நான் வந்திருக்கவே மாட்டேன். ஏங்க? இல்ல, நான் கடையிலேயே தரேன்னு சொல்லியிருப்பேன். இந்நேரம் கடையில இருந்திருந்தா 2 ஆண்டாயிரம் தச்சிருப்பேன். அது இருக்கட்டும், நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த வீட்டுக்கு ஒரு ஆம்பளை துணை கிடையாது. சரஸ்வதிக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவளுக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் தம்பி இந்த வீட்டோடயே இருக்கணும். அதுக்கு எங்க தாத்தாட்ட கேட்கணும். தாத்தா கிட்ட நான் சொல்லிக்கிறேன்டா. சரி, நான் இங்க தங்குறத பத்தி ஒண்ணு இல்லைங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேல நான் வெளியில போக மாட்டேன். யாரும் என்ன போக சொல்லக்கூடாது. அப்படியா? ராத்திரியானா புருஷன் வீட்டுல தங்க மாட்டேங்கிறாருன்னு வருத்தப்படுற இந்த காலத்துல 6 மணிக்கு மேல வெளியவே போக மாட்டேங்கிறாரு. ஆடாடா ஆடாடா, மாப்பிள்ளைனா இப்படி இல்ல இருக்கணும். ஓம் நம சிவாயம். வாயம் வாயம் நம சிவாயம். மானிட பூச்சிகள் வந்திருக்கிறதா? மங்களம் உண்டாகிக் கொண்டே இருக்கட்டும். 1ஆம் நம்பர் மத்தனை தேடி 1ஆம் நம்பர் கேடிகள் வந்திருக்கிறீர்கள். கேடிங்களா? நாங்களா? உங்களை பற்றி நினைப்பதற்கு என்ன இருக்கிறது? நீங்கள் மனிதர்கள் அல்ல. உங்கள் கண்களில் பார்வையிலே இருந்து எனக்கு தென்படுகிறது, நீங்கள் பயங்கரமான கொள்ளைக்காரர்கள். எங்களை பத்தி சரியாவே சொல்லிட்டீங்க. எங்க முற்கால வாழ்க்கையை சொன்ன நீங்க எங்க பிற்கால வாழ்க்கையை சொல்ல முடியுமா சாமி? பிற்காலம் பின்பக்கமாக வரக்கூடிய காலம் சொல்லுகிறேன். நீங்கள் என்ன விரும்பி கேட்கிறீர்கள்? சாமி, பேசிக்கிட்டு இருந்த பொம்பளைய பேசாம பண்ணினீங்க. அதே மாதிரி பேசாம இருக்கிற ஒரு கல்லூரி மங்கனை பேச வைக்கணும். அவ்வளவுதான். உங்களால முடியுமா? அவனா
சாமி அவனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதவர்கள் இந்த பூமியில் உண்டா? அவன் உங்கள் கொள்ளை கூட்டத்திலே ஒருவன். அவன் இப்பொழுது உங்கள் கைவசம் இருக்கிறான். அவனை பேச வைக்க வேண்டும். உங்களால முடியுமா? கொண்டு வாருங்கள், அவனை பேச வைக்கிறேன். உன்னைகளை கக்க வைக்கிறேன். கக்கிக் கொண்டே இருப்பான், பார்த்துக் கொண்டே இருங்கள். சீக்கிரம் போங்கள், நிற்காதீர்கள். நான் தியானம் செய்ய வேண்டும் தனித்து. சீக்கிரம் போங்கள். வள்ளல் வரதராஜன் வரப்போறானா? வரட்டும். அவனை வைத்துக் கொண்டே எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சுக்கணும். சாமி கொண்டு வந்துட்டோம். இந்த பையதான் நகையெல்லாம் எங்க வச்சிருக்கோங்கிற ரகசியத்தை சொல்ல மறுக்கிறான். மறுக்கிறானா? வேறொன்றுமில்லை, அவன் நாக்கில் சனி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. அதை என் அப்ப நீலகண்டன் விரட்ட சொல்லுகிறேன். நீங்கள் கொஞ்சம் போ. வரதராஜன், நான் யார் தெரியுமா? யாரோ போலி சாமியாரு. இந்த பேராசை பிடிச்ச பசங்களை ஏமாத்தி பணத்தை பறிக்கிறதுக்காக வந்திருப்பேன். பைத்தியம் பைத்தியம். நான் தான் பழைய போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத். உன்னை காப்பாத்தி எடுத்துன்னு போய் அந்த பசங்களை தண்டிக்கிறதுக்காகத்தான் இந்த வேஷம். என் காதுல விழுந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மையான வார்த்தைகளா? உண்மையாதான். நீ கெடுத்திய குருடி அவளும் அவளுக்கு பிறந்த ஆண் குழந்தையும் 2 பேரும் சௌக்கியமா இருக்காங்க. எனக்கு பிறந்த மகன் அவன் உயிரோட இருக்கிறானா? அவன் உயிரோட இருக்கிறானா? என்ன சாமியார இருக்கிறானாவது? சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிறான். நீ என்னோட வா, உனக்கு நான் விடுதலை வாங்கி தர்றேன். போலி சாமியாரே, எனக்கு நீ விடுதலை வாங்கி தரியா? அப்போ நீ வரதராஜன் இல்லையா? அப்ப நீ யார்? நீ யாருன்னு கண்டுபிடிக்க எங்க கூட்டத்திலிருந்து அனுப்பிச்ச ஆளு.